to last minute preparation series. So இது நம்மளோட part 3. இப்போ இந்த டாபிக்ல இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஸோ இதுல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். சரியா? கம்பல்சரி இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். சரியா? ஸோ இப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சில பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுங்கடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ். ஓகே, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் instantaneous process and இப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா கவனிடா, நம்ம வந்து ஒரு ஒரு கேத்தோட் பிளேட் வச்சிருப்போம். சரியா? இங்க ஒரு ஆனோட் இருக்கும். சரியா? ஸோ இட் இஸ் கனெக்டட் டு தி எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் பாசிங் எ லைட் ரேடியேஷன். சரியா? வி ஆர் பாசிங் லைட் ரேடியேஷன் விச் ஹேஸ் எனர்ஜி ஹெச் நியூ. கரெக்டா? ஸோ இப்போ இந்த லைட் ரேடியேஷன் கேத்தோட்ல பட்டு சரி இதுல இருந்து கேத்தோட்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா it will get energy and it will travels to the anode. So due to this current will be flowing in this case. Okay, so இப்ப இந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, this is the energy of photons. Okay, h nu E is equal to h nu. சரியா? so இப்ப இந்த எனர்ஜி இது மேல பட்டு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது இல்லையா. so இதுதான் ஓவரால் கான்செப்ட். இந்த மைண்ட்ல வச்சுங்க. நம்ம ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படிக்கும்போது நான் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் இதுல போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. கரெக்டா? ஸோ இந்த நம்பர் ஆஃப் போட்டோ எலக்ட்ரான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் photo electrons emitted per second depends on intensity. இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரியா? ஸோ இன்டென்சிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ், இந்த லைட் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, இதோட இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும் அப்படின்றது ஸ்டோரி. தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப், அதாவது நம்மளோட போட்டோ எலக்ட்ரான் எமிட் ஆகுது இல்லையா, இந்த போட்டோ எலக்ட்ரானோட ஸ்பீட். ஓகே, இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் depends on frequency. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும், இன்டென்சிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? ஸோ இன்டென்சிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகணும் அப்படின்னா நம்ம லைட் சோர்ஸுக்கு சர்டைன் கண்டிஷன்ஸ் வேணும். அது என்ன அப்படின்னா நம்மளோட லைட் இருக்கு இல்லையா, it should have the frequency above the threshold frequency அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதாவது threshold frequency அப்படின்றது threshold frequency. So this is a minimum frequency அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்ம போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகணும் அப்படின்னா the frequency should be greater than the threshold frequency. அதுதான் இதுல உள்ள ஸ்டோரி. சரியா? ஸோ threshold frequency என்னன்னு தெரியும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சின்றது தெரியும். சரியா? அப்ப பிலோ threshold frequency என்ன ஆகும் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகாது. அதுதான் விஷயம். சரியா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஐன்ஸ்டீன்ஸ் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் பத்தி பார்க்கலாம். சரியா? என்ன அப்படின்னா ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா நம்மளோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் half mv square இருக்கு இல்லையா, this is the kinetic energy of electrons. சரி, அதாவது நம்ம லைட் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் photo electrons will be emitted. so அதுக்கு some energy இருக்கும். சரி, that is my kinetic energy, that is the maximum kinetic energy. okay, so ஆனா ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எனர்ஜி இந்த போட்டோ எலக்ட்ரானுக்கு எப்படி கிடைக்குது, due to the h nu அப்படின்ற எனர்ஜினால தான். கரெக்டா? h nu energy is converted into the electrons energy. கரெக்டா? சரியா? இந்த எனர்ஜில இருந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ்க்கு எனர்ஜி கிடைக்குது. ஓகே, பட் இங்க என்ன ஆகுனா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு விஷயம் இருக்கும், தட் இஸ் கால்ட் ஒர்க் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ இது ஒர்க் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். சரி, அதாவது நம்ம வந்து அந்த எலக்ட்ரானா அந்த மெட்டீரியல்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நம்ம கொஞ்சம் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அப்போ இந்த ஹெச்னியூங்கிறது so work function of 5 அப்படின்னு represent. so 5 plus half mv square max which is equal to h nu. கரெக்டா? ஸோ அப்போ நம்மளோட ஃபோட்டான் இருக்கு இல்லையா, அந்த
E is equal to h nuங்கிற எனர்ஜி ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஒன்னு ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு, இன்னொன்னு எலக்ட்ரானோட எனர்ஜிக்கு. சரியா? ஸோ இது ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. இதுதான் நம்மளோட ஐன்ஸ்டீனோட தியரி. சரியா? ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். ஸோ இதுல இருந்தா நமக்கு அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கான். சரியா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். பிளஸ் இன் அடிஷன். சரியா? நம்ம in the source we are connecting the cathode and anode, which we are connecting to the external source, right? Correct? We are connecting it to the external source. So அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அத நம்ம half mv max square இருக்கு இல்லையா? v max square which is equal to h nu minus 5. so இதுக்கு நிறைய theoretical அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. பட் இப்போதைக்கு எனக்கு இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. E into V. சரியா? அதாவது work done which is equal to Q into V. Vங்கிறது பொட்டன்ஷியல்னு படிச்சிருப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம். அதே தான் இங்கே. சரியா? ஸோ work doneங்கிறது எனர்ஜி. கரெக்டா? work doneங்கிறது எனர்ஜி இல்லடா, அதான் நம்மளோட கைனடிக் எனர்ஜி பதிலாக நான் என்ன போட்டுக்கிட்டேன்னா E into V. Vன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே? ஸோ which is equal to h nu minus 5 அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ என்னோட threshold frequency அப்போ I am just taking at a threshold frequency, at threshold frequency. I'm just taking as to be nu naught. Nu naught is threshold frequency. Okay, threshold frequency. So threshold frequency கீழே photoelectric emission நடக்காது. சரியா? So at photoelectric at threshold frequency அப்ப பார்த்தோம்னா நம்மளோட electrons just ready to move from the metal surface. கரெக்டா? So அப்ப நம்மளுக்கு kinetic energy இருக்காது. அப்ப 0 which is equal to h nu naught minus 5 வரும். அப்ப what is my 5 which is equal to h into nu naught அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? sometimes இந்த equation நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப half mv max square which is equal to what? h nu minus h nu naught. சரியா? சோ கவனிங்கடா, இந்த ஃபார்முலாஸ் தவிர நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல எந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. சரியா? தியரினா இந்த கான்செப்ட் பேஸ் பண்ண தியரி மட்டும் தான் இருக்கும். சரியா? சோ இன் அடிஷன் யூனிட் கன்வர்ஷன், எலக்ட்ரான் வோல்ட் டு ஜூல் எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். சோ எலக்ட்ரான் வோல்ட் ஜூல் கன்வெர்ட் பண்ணோம்னா 1 electron volt which is equal to 1.6 into 10 to the power of minus 19 ஜூல். சரியா? சோ இதுதான் நம்ம எலக்ட்ரான் வோல்ட் டு ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ற யூனிட். சரியா? சோ மத்த எல்லா விஷயங்களும் as usual. சரியா? சோ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிரும் எப்படி क्वेश्चन கேக்குறாங்க அப்படினு. ஓகே? ஆனா இந்த ஃபார்முலாஸ் தாண்டி உங்களுக்கு வேற ஃபார்முலா எதுவுமே கிடையாது. ஓகே? Listen guys, first question பாருங்கடா. In a photoelectric emission process from the metal of work function is 1.8 electron volt. The kinetic energy of most energetic electron is 0.5 electron volt. The corresponding stopping potential is what? So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா stopping potentialனா என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? So இப்போ நான் அந்த டயக்ராம்ல இருந்து வரேன். சரியா? So this is my cathode and this is my anode. I am just connecting it to the positive potential. This is connected to the negative potential. So இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா photo electric emissionனால current flow ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டா? So due to the E is equal to h nu. சரியா? photons ஓட எனர்ஜினால இங்க உள்ள electrons get removed from the metal surface, then it will transported to the anode and then it will flows to the sorry, this is a negative potential and this is my positive potential. Okay, so electrons are moving towards the positive terminal and the current will be flows in this opposite direction. Correct? So இதுதான் நம்ம photoelectric effect னு சொல்லுவோம். சரியா? So இப்போ stopping potentialனா என்ன அப்படின்னா just என்ன பண்றேன் அப்படின்னா I am just இந்த polarity இருக்கு இல்லையா, அதை நான் சேஞ்ச் பண்றேன். ஓகே? இப்போ polarity சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எடுத்தோடனே நான் வந்து சடனா மாத்தல. ஸோ photoelectric effect நடந்துட்டு இருக்கு. This is a variable செல். ஓகேவா? இதை நான் வேரி பண்ண முடியும். என்னால இந்த செல்லோட இஎம்எஃப் நான் வேரி பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் வச்சிருந்தேன், இப்போ நான் வேரி பண்ணி நெகட்டிவ் பொட்டன்ஷியல மாத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்ப கவனிடா, நம்மளோட ஃபாஸ்டா வர எலக்ட்ரான்ஸ் இனிஷியலா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு. இப்போ நான் இதை மாத்த என்ன ஆகும், இதை இன்க்ரீஸ் பண்ண இங்க நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ திஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் வில் oppose the speed of electron. கரெக்டா? ஸோ இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட எலக்ட்ரானோட ஸ்பீடு கம்மி ஆகும். சரியா? at ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் அப்ப நம்மளோட எலக்ட்ரானோட ஸ்பீடு கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு தி E into V naught அப்படின்றது. V naught அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். சரி, அப்ப E V naught according to Einstein energy which is equal to what? Which is equal to h nu
minus 5 அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா. ஸோ இப்போ நமக்கு தேவை இந்த ஈக்குவேஷன் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேக்ஸிமம் எனர்ஜி கொடுத்துட்டான். அப்போ E இன்ட்டு வி நாட், அப்போ நமக்கு தேவை வி நாட் தானே தேவை. அப்போ கே மேக்ஸ் டிவைடட் பை E, that's all. So சரியா, so K max which is equal to எவ்வளோ 0.5 electron volt which divided by, so this is my electron, so which is 1.6 into 10 to the power of minus 19 coulomb இல்லையா. So which is equal to 10 to the power of minus 19 coulomb. So if you cancel out, it will become what will happen, so point cut, so 5 divided by 16. Okay, 5 divided by 16. Oh sorry, so இந்த எலக்ட்ரானும் இந்த எலக்ட்ரானும் கேன்சல் ஆயிடும்டா. சரியா, ரெண்டுமே எலக்ட்ரான் தான். ஸோ இந்த எலக்ட்ரான் தான் அங்கே வந்து நம்ம 1.6 into 10 to the power of minus 19 ஜூல் அப்படின்னு மாற்றோம் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு பதிலாக. சரி, இதுவும் இந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ளது 0.5 volt, கரெக்டா 0.5 volt. This is my stopping potential V naught. சரியா, ஸோ இந்த இடத்துல நான் மறுபடியும் போடுறேன் பாருங்கடா. ஸோ என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி எவ்வளோ 0.5 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, டிவைடட் பை எலக்ட்ரான். ஸோ எலக்ட்ரான் கேன்சல், வோல்ட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ அதான் 0.5 வோல்ட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம், ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம். ஓகே, see the second problem. So in the question என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கடா. A photoelectric surface is illuminated successfully by a monochromatic light of wavelength lambda and lambda by 2. This is a mistake here, just change it into lambda by 2. Okay, lambda and lambda by 2. Okay, so another thing என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா the kinetic energy, if the maximum kinetic energy of the emitted photoelectrons in the second case is 3 times that of first case. So data given மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. சரி, work function of the material, they are asking what is my work function அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். சரியா, ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ்லாம் நல்லா பாருங்கடா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா wavelength b lambda for first case. Okay, first case and second case க்கு பார்த்தா அப்படின்னா lambda by 2. Okay, lambda by 2 is my second case. So அப்ப according to Einstein's photoelectric equation, kinetic energy which is equal to the maximum kinetic energy of the electron which is equal to h nu minus phi அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இதில் நம்ம phi தான் find out பண்ண போறோம். சரியா, so இப்போ according to the first case my kinetic energy max for first case 1 ன்னு வச்சுக்கிறேன், which is equal to h nu. So nu எப்படி எழுதலாம் அப்படின்னா c by lambda. ஏன் அப்படின்னா நமக்கு nu பத்தி frequency பத்தி கொடுக்கல, wavelength பத்தி பேசியிருக்கான். சரியா, அப்ப wavelength which frequency which is equal to c by lambda அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரியா, minus 5 கரெக்டா. ஸோ இப்போ செகண்ட் கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா kinetic energy for second case 2 which is equal to half c into lambda by 2 here. Here it is lambda by 2 minus 5. So from this we can write 2hc by lambda minus pi. Okay, so அடுத்த data என்ன கொடுத்திருக்காங்க பாரு, maximum kinetic energy of the emitted photon in the second case. This is my second case. Kinetic energy for the second case which is equal to 3 times of kinetic energy for the first case. Okay, so what is my second case, 2hc by lambda minus pi which is equal to what is my 3 into first hc by lambda minus pi. இதுக்கு அப்புறம் simplify பண்ண வேண்டியதுதான், சிம்பிளான ப்ராப்ளம் தான். சரியா, 2hc by lambda minus pi which is equal to 3hc by lambda minus 3 pi. சரியா, இப்போ நம்ம simplify பண்றோம், இது இந்த சைடு கொண்டு வரலாம், இது அந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ 2 which is equal to என்ன வரும், hc by lambda ன்னு வரும். ஸோ 5 which is equal to hc by 2 lambda அப்படின்றது தான் ஆன்சர். சரியா, நம்மளோட ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஒன் மோர் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த சேம் கான்செப்ட், எல்லாத்துலேயுமே ஒரே கான்செப்ட் தான்டா. நல்லா கவனி. When a metallic surface is illuminated with the radiation of wavelength lambda, okay, wavelength b lambda, அப்ப energy எனக்கு தெரியும் h into c by lambda. Okay, that is the energy. Okay, so next என்ன சொல்லிருக்கோம், if the same surface is illuminated with the radiation of wavelength 2 lambda, okay, 2 lambda, then energy which is equal to what, hc by 2 lambda. Okay, so என்ன சொல்லிருக்கோம், the stopping potential, கவனிங்க, stopping potential is கொடுத்திருக்கோம் v by 4. Okay, the stopping potential v by 4. கவனி, first case க்கு stopping potential v, நான் அதை ஒழுங்கா படிக்கல, the stopping potential is v, and second case க்கு என்னோட stopping potential v by 4. கரெக்டா, so this is my stopping potential.
ஓகே, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் மை த்ரெஷோல்டு வேவ் லென்த் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. we need to find threshold wavelength v naught, sorry, lambda naught. Okay, so already we know Einstein's photoelectric equation என்ன, kinetic energy, maximum kinetic energy. இப்போ நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் பத்தி பேசிருக்கிறதுனால நம்ம கைனடிக் எனர்ஜி இன்வால்வ் பண்ண வேண்டாம். E into V naught which is equal to h nu minus h nu naught. கரெக்டா, இந்த ஈக்குவேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்டா, ஸோ நியூக்கு பதிலா we can put c by lambda, here we can put c by lambda naught. சரியா, ஸோ அப்போ hc காமனா எடுத்தாச்சு அப்படின்னா 1 by lambda minus 1 by lambda naught. கரெக்டா, ஸோ இதுல நமக்கு lambda naught தான் தேவை. சரியா, ஸோ இப்போ ஒவ்வொரு கேஸா நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் E into V, stopping potential be V, which is equal to hc to 1 by lambda. So first case is lambda தான் வரும். அப்போ 1 divided by 1 by lambda naught. சரியா, செகண்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா lambda is wavelength எவ்வளோ 2 lambda. கரெக்டா, அப்போ E into stopping potential is V by 4 which is equal to hc into 1 by 2 lambda minus 1 by lambda naught. So நம்மளோட aim என்ன, lambda naught find out பண்றதா நம்மளோட aim. So அதனால இது ரெண்டையும் divide பண்றேன். So E cancel, V cancel. So remaining என்ன இருக்கும் அப்படின்னா 1 by 1 by 4 இருக்குமா. So 1 by 1 by 4 இருந்துச்சு அப்படின்னா it will become 4 தான். Okay, 4 which is equal to hc cancel. Then என்ன வரும், 1 by lambda minus 1 by lambda naught whole divided by 1 by 2 lambda minus 1 by lambda naught. சரியா, நம்மளோட aim lambda naught கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட aim. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட மேத்தமெட்டிக்கல் லாஜிக் தான். சரியா, நீ மேக்ஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு நீ கரெக்டாக போறியோ அந்த அளவுக்கு உனக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். 4 into 1 by 2 lambda minus 1 by lambda naught which is equal to, just நான் 4 இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா it will become 2 by lambda minus 4 by lambda naught. 4 உள்ள multiple பண்ணிட்டேன். Okay, so அப்போ 1 by lambda minus 1 by lambda naught. So just rearrange the equation. So இந்த 4 by lambda naught அந்த சைடு போகட்டும், இந்த 1 by lambda இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா 2 by lambda minus 1 by lambda which is equal to minus 1 by lambda naught plus 4 by lambda naught. So from this we will get 1 by lambda which is equal to 3 by lambda naught. So just taking reciprocal on both sides, lambda which is equal to 3 by lambda, so lambda naught by 3, and from this lambda naught which is equal to 3 lambda. So option B is the correct answer. So formula usage ஒரே ஒரு formula தான். சரியா, Einstein photoelectric equation அந்த ஃபார்முலா. சரியா, நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். இந்த 3 ஃபார்முலாஸ் தான். சரியா, ஃபார்முலா 1 and formula 2 and formula 3. சரியா, இந்த ஃபார்முலாஸ் தாண்டி உங்களுக்கு வேற எதுவுமே கேட்க போறது கிடையாது. சரியா, சோ இதுதான் நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். கம்பல்சரி ஒரு क्वेश्चन இதுல இருந்து நம்ம அடிச்சிரலாம். சரியா, சோ நம்ம அடுத்து இன்னொரு ஒரு ஈஸியான டாபிக், கம்பல்சரி அதுல இருந்து ஒரு क्वेश्चन வரும் அப்படின்ற ஒரு டாபிக்கை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்கடா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. யாருக்கும் இந்த டாபிக் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ, see you in the next last minute preparation series. Bye bye.